வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஏப்ரல் 10 இன்றைய சிந்தனை தலைப்பு அறிவையும் உடல் ஆற்றலையும் பயன்படுத்தும் முறை என்ற ஒரு பொருளை தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அறிவை எப்படி பயன்படுத்தலாம், உடல் ஆற்றலை எப்படி பயன்படுத்தலாம்? பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அது பண்படாமல் பயன்பட முடியாது. எல்லா துறைகள்லேயும் பார்த்தோம்னாக்கா முக்கியமான அடிப்படையான துறை என்னம்னா 5 துறை தான். அதிலிருந்து கிளைகளையாக நிறையா. அதில் இருக்கக்கூடியவங்கள்லாம் உடல் ஆற்றலாலும் அறிவின் திறத்தாலும் நிறைய செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. அதில் என்னென்னா போட்டி, பொறாமை, இந்த முறையிலேயே தான் செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டோம்னாலும் அப்புறம் பார்த்தோம்னா சுயநலம், தன்னலம் இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த சுயநலம், தன்னலத்தின் காரணமாக பிறருடைய சுதந்திரத்தை பறிக்கிறோம், பிறருடைய வாழ்வாதாரத்தை நம்ம பறிக்கிறோம், பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தில் குறுக்கிடுறோம். இந்த உணர்வுகளாக இருக்கிறதில்ல மனிதர்களுக்கு. அந்த உடல் ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது இந்த வலிமை, உடல் வலிமைன்னு சொல்கிறோம். அந்த உடல் வலிமையானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சரியான முறையில் செயல் செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த உடல் ஆற்றலுங்கிறதுல பார்த்தோம்னாக்க தானாக இயங்குகிற நரவு மண்டலம், மனம் விரும்பி நரவு மண்டலம்னு 2 இருக்குது. இந்த 2ம் ஒத்திசைவாக இருக்கணும். அப்போ தான் இந்த உடல் ஆற்றல் தனக்கும் பயன்படும், தன்னை சார்ந்த சேர்ந்த குடும்பம், சமுதாயம் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அறிவின் ஆற்றல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த அறிவு நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்கிறது. இப்போ அந்த மனம்ங்கிற கான்செப்ட்லேயே முனை மனதிலேயே மனிதன் வாழ பழகினதுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய குழப்பங்கள் அத்தனையும் தனி மனித குழப்பங்கள் தான் சமுதாய குழப்பங்களாக இருக்குது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படி சொல்லுவாங்க. எல்லா வளமும் இந்த பூமியில் இருக்குது. அவ்வளவும் வச்சு கடைசியில் தான் இந்த மனித குலம்ங்கிறதே பரிணாமத்தில் வந்திருக்கு. எல்லா ஜீவராசிகளும் 5 அறிவு விலங்கினங்களுக்கு பின்னாடி தான் 6வது அறிவு. இப்போ பார்த்தோம்னா முன்னதாகவே எல்லா மனிதன் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரம் முழுசும் இந்த பூமியில் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா தானும் அதை பயன்படுத்தி மற்றவர்களுடைய உணர்வுகளையும் உணர்ந்து அவர்களும் அதை பயன்படணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அறிவு வளர்ச்சி இல்லை. அந்த தன்னலம், சுயநலம் காரணமாக மிருகநிலை பதிவுகளே வெளிப்பட்டு தான் இன்றைக்கி இவ்வளவு சங்கடங்கள் ஒவ்வொருத்தருக்கும். தனி மனிதனுக்கு அறிவில் குறைபாடு ஏற்பட்டால் அது அந்த குடும்பத்துக்கும் பாதிப்பு, சமுதாயத்துக்கும் பாதிப்பு. இந்த அறிவை உயர்த்தி கொள்வதற்கான பல வகையான சாதனங்கள் மனித குலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உயர்ந்துக்கிட்டே வருது. அறிவு வளர்ச்சி, மூளை அவ்வளவுதான். இந்த ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்லுவாங்க இருதயத்தை, அதே மாதிரி அந்த முளை வளர்ச்சி அப்படிங்கிறது 3 வயதோடு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த அறிவு உயர்வுங்கிறது வயது ஏற 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 அனுபவங்கள் நிறையா வருது. கல்வி கற்கிறோம், அதுவும் நம்முடைய அறிவை உயர்த்தி கொள்வதற்கான சாதனங்களில் ஒன்று கல்வி. ஆனால் அந்த கல்வி கற்றுக்கொள்வது தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பயன் தரணுமா இல்லையா? ஆனால் அப்படி இல்லாமல் அந்த அறிவு உயர்ந்து என்ன செய்கிறது? ஆக அந்த பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து உதவிடும் திருப்பம் வரணுமே. அந்த உதவி செய்வதற்காகத்தான் இந்த அறிவும் உயரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் உடல் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போனாலும் பிரயோஜனம் இல்லை, அறிவு மட்டும் வளர்ந்துக்கிட்டே போனாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த 2ம் ஒத்திசைவாக இருக்கணும், ஒன்றுக்கொன்று ஒத்தாசையாக இருக்கணும். மனம் சொல்கிறது தான் கேட்டு உடல் கருவிகள் செயல்பட்டு பழகியிருக்கு. இப்போ அந்த மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கே, அங்கே அது சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அவருடைய விளைவுகள் தான் உடல் நோய், மனக்குழப்பம், தேவையில்லாத பழக்கங்கள். இதில் எல்லாம் மனிதன் ஆட்பட்டு போயிட்டால் பல பிறவிகள்லையும் அதிலிருந்து விடுபடணும்னாக்க அதைத்தான் மனோதத்துவங்கிற ஒரு முறையில் தான் அந்த பழக்கங்கள்லேருந்து மனிதன் விடுபட முடியுன்றாங்க. அந்த மனோதத்துவங்கிறது மனதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த மனதனுடைய இயக்கம் எப்படி இருக்குது, அந்த மனதனுடைய அடித்தளம் அறிவாக இருக்கிறது, அந்த அறிவு தான் தெய்வமாகவும் இருக்கிறது. இந்த உண்மை உணர்வுகளை உணரணும்.
அப்படி உணரும் போது செயல் விளைவு நியதி தெரிஞ்சிடும், அறிவுக்கு புரிந்துவிடும். இது வரைக்கும் மயக்க நிலையில் வாழ்ந்த நிலையில் எத்தனையோ பழக்கத்துக்கு ஆட்பட்டிருந்தால் கூட அந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு உண்மை நிலைக்கு கொண்டு வந்துடுறான் மனதை. அப்போ மனம் அப்படிங்கிறது அறிவோட லயமாகிரும்போது அறிவுடைய கட்டுக்குள்ளற உடலும் வந்துடும், மனமும் வந்துடும். அந்த நிலை அந்த தியான பயிற்சியின் மூலமாகத்தான். இப்போ மனோதத்துவ நிபுணர்கள் அப்படின்னு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் போவாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க. வந்தோன்னே முதல்ல நான் கேட்குறது அதான், நியூரோபின்கிற மருந்தை கொடுத்தாங்களா? ஆமாம், அது இன்ஜெக்ஷனாகவும் மாத்திரையும் போடுவாங்க. அது என்ன நடக்கும் அப்படின்னாக்க நரம்புகளையெல்லாம் பாதிச்சிடும். இந்த அலோபதி மருத்துவத்தில் போய் 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 நிறைய சைடு எஃபெக்ட்டுகளை வாங்கிட்டு தான் மனவளக்கலைக்குள்ளே வருவாங்க. வந்த உடனே எல்லாம் சரியாயிருமா? முதல்ல வைராக்கியம் வேணும். உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா விட்டாமல் உடற்பயிற்சி, மகரிஷி கொடுத்த பயிற்சியை விட்டாமல் செஞ்சு வந்தாவே நம்ம தேவையில்லாத பழக்கமெல்லாம் நம்மளிருந்து தானாகவே வெளியேறி போயிடும். ஏன்னா அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறோம். அந்த உடற்பயிற்சி செய்கிற நேரத்தில் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நெகட்டிவ்ஸ் வரவே வராது. ஏன்னா கையின்னா கையவே நினைக்கிறோம், கால்னா காலவே நினைக்கிறோம். அப்போ மனம் ஒத்திசைக்கு வந்துருச்சா இல்லையா? அப்படி மகரிஷி ஒவ்வொன்றையும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பலவீனம் என்ன, நம்ம பலம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த அனுபவங்களைத்தான் நம்ம மனவளக்கலை பயிற்சியாக்கினார். அதுதான் மனோ தத்துவங்கிறது. மனதை ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே எல்லாமே ஒழுங்கு ஆகிப்போயிடும். ஏன்னா மனம்தான் மனிதன், மனிதன் தான் மனம். அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, மனம் இல்லாத மனிதர்களும் இல்லை, அந்த மனதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட மனிதர்களும் இல்லை. தவறு செய்கிறதும் அதே மனம், திருத்தி கொள்ளணும்னு நினைக்கிறதும் அதே மனம்தான். ஆனால் பல கால பழக்கத்துக்கு ஆட்பட்டு போன இந்த உடல் செல்களெல்லாம் உடனே டக்குன்னு மாற்ற முடியாது. அதான் ஒரு உதாரணம் சொல்லுவார் மகரிஷி, அப்போ இந்த பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் அப்படிங்கிறதுல. ஏன்னா அந்த செல்களுக்கு பலகாலம் பழக்கம் கொடுத்துட்டான் ஒருத்தன். என்ன, சாயந்தரம் 6 மணி ஆன உடனே மதுபானத்துக்கு அடிமையாகி போயிட்டான். இதுதான் பழக்கத்துக்கு அடிமையாகி போயிடுறது. 5:30 மணி ஆன உடனே ஓடு ஓடு, எதையும் பார்க்க மாட்டான். பசி வந்திட பறந்துடும் பத்துன்னு சொல்லுவாங்களே பெரியவங்க. அதுபோல் இந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டு போயிட்டேன், அடிமையாகி போயிட்டேன். அப்படிங்கும்போது இந்த உடல் செல்கள்லாம் கூப்பாடு போட ஆரம்பிச்சிடும். 5:30 மணிக்கே ஓடு ஓடு ஓடுன்னு. இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், நம்ம எந்த நிலையில் இருக்கோம், எந்த அளவில் இருக்கோம், எப்படி இருக்கோம், நம்முடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, எந்த கடமையை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம், இதெல்லாமே மறந்து மயக்க நிலைக்கு போயிடுவோம். அதுவே மற்றவர்களோட பகைமை உணர்ப்பை ஏற்படுத்திடும். அப்போ இது தவறுபாடு எடுத்து சொல்கிறவங்களாம் பகைவர்களாகி போயிடுவாங்க. இதுதான் இந்த சமுதாயத்தில் இந்த மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். என்னென்னா, தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது திருத்திக்கணும். ஏன்னா மிருகங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, சிந்தனை கிடையாது, தப்பு ரைட்டெல்லாம் தெரியாது. ஆனால் மனிதருக்கு தெரியுது. தெரிஞ்சும் கூட திரும்ப திரும்ப அதை தவறு. அதனால தான் பழக்கத்தையும் விட முடியல, விளக்கத்தையும் மறக்க முடியாத ஜீவனாக இருக்கான் மனிதன்னு அடிக்கடி மகரிஷி சொல்லுவார். அதுபோல் இந்த மதுபானத்துக்கு அடிமையானவன் 5:30 மணி ஆன உடனே செல்லுகள்லாம் போட்டு இம்சை பண்ணும்போது இந்த மனம் அந்த எல்லாம் என்னென்ன தன்மானம் அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெக்கமானம், ரோசம், சூடு, சொரணம், யார் என்ன பண்ணாலும் அதெல்லாம் நினைக்காது, ஓடு. இப்போ இதை மாற்றிக்கணும்னு ஒருத்தன் என்னைக்காவது ஒரு நாள் இறைநிலை அவனுக்குள்ளார உணர்த்தும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. இது ரொம்ப தப்பு. நான் செய்கிறதுனால எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும், ஏன்னா என்னை வளர்த்து விட்ட சமுதாயத்துக்கு நான் என்னை கெடுத்துக்கிறதுனால அங்கே என்னுடைய அறிவும் ஆற்றல் அங்கே பயன்படாமல் போகுதே அப்படிங்கிற உணர்வு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்ததுன்னா போதும். திருந்தணும்னு நினச்சிட்டான்னாவே உடன் இருப்பவர்களாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் பார் மகரிஷி. எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும்? அவன் 6 மணி ஆனால் மதுபான கடைக்கு போகிறான்னு தெரியுதில்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. 5:30 மணிக்கு இந்த செல்லுக ஆர்ப்பரிக்கிறதுக்கு முன்னாடி 5:15 மணிக்கே நல்ல பெரிய ஒரு டம்ளர் காப்பிடி பிடிக்கிற டம்ளர்லாம் குளன்னு தண்ணி ஊற்றாத பால், அதில் பாதாம், பிஸ்தா, அது இதுன்னு ஹெவி டயட்ஸ் அவ்வளோயும் போட்டு கலக்கி குடிடான்னு கொடுத்துட்டா அவன் அதை குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து சாராயம், விஸ்கி, பிராந்தி எதை வச்சாலும் வகுறு ஏற்ற முடியாது, உள்ளே போக முடியாது. அந்த உள்ளே இருக்கிறது கீழே இறங்கணும், இல்லை வெளியே வரணும். அப்போ தான் அடுத்த ஐட்டத்தை உள்ளே போட முடியும். அந்தளவு நல்லா உள்ளே திணிச்சாச்சு. அப்போ இது இப்போ அடுத்த நாள் ஒரு வாரத்துக்கு இப்போ என்ன நடக்கும்னா, ஆனால் மகரிஷி சொல்லுவாங்க, அந்த பாலை குடிக்கும்போது இந்த செல்லுகள்லாம் அடே என்னை ஏமாத்துறையா, எனக்கு சாராயத்தை போடுங்க மாமா செல்லு. ஏன்னா அவ்வளவு காலம் அடிக்ட் ஆகி போயிடுச்சே உடல். மனம் சொல்கிறத
செஞ்சு பழக்கம், அறிவு சொல்கிறத கேட்டதே இல்லை. இப்போ என்ன, பாலை ஒரு நாள் போட்டாச்சு, 2ஆம் நாள் போட்டாச்சு. இப்போ 5:30 மணி ஆகும்போதே, என்ன 5 மணி ஆகும்போதே பாலுன்னு கூவுமா ஒவ்வொரு செல்லும். மகரிஷி அப்படி தான் சொல்லுவார். இப்போ இந்த ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு பழக்கம் தான் டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் இஸ் மனவளக்கலை. இதுதான் மனோ தத்துவங்கிறது. மனதை மாற்று வழி, ஏற்கனவே ஒரு பழக்கத்தில் நம்ம வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு மாற்று வழி கொடுக்கணும்னா அதுக்கு மனம் தன்னை உறுதிப்படுத்திக்கணும். அந்த செயல் இது தவறு, இதுதான் சரி அப்படிங்கிறத விளங்கி கொண்டு விளங்கிய வழியில் செயல்படுத்தக்கூடிய துணிவு வரணும் மனிதனுக்கு. அதுதான் அந்த மனோ தத்துவம்னு அந்த மனோ தத்துவத்தை தான் மன வள கலை பயிற்சி ஆக்கியிருக்கார் மகர்ஷி. அதனால் மனம் போன போக்கில் போகாமல் அந்த மனதினுடைய மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறதே, அந்த அறிவு சொல்கிறத கேட்டு இந்த உடலும் மனமும் செயல்படுத்தும் போது இந்த உடல் ஆற்றலும் சரி, இந்த அறிவுடைய ஆற்றலும் சரி, தனக்கும் தன்னை சார்ந்த குடும்பத்திற்கும் இந்த சமுதாயம், ஏன்னா சமுதாயம் வளர்த்து விட்டுருக்கு, இவ்வளவு அறிவும் ஆற்றலும் இந்த உடல் வளர்ந்துருக்கு, அத்தனையும் சமுதாயத்தினுடைய உழைப்பு. அதுவே தெரியாமல் தான் உடலை கெடுத்துக்கிறாங்க, மனதை கெடுத்துக்கிறாங்க இந்த மனிதர்கள். அதையெல்லாம் கெடுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. அதை சரியாக நிர்வகித்து பராமரித்து பயன்படுத்தினோம்னா இனிமையாக வாழ முடியுங்கிறது தான் இன்றைய கருத்தில் நமக்கு மகரிஷி உணர்த்துறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.